இந்தியாவை இந்துக்களுடைய தேசம் அப்படின்னு சொல்றதா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்துக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2-3 முறையாக மோகன் பாகவத் இதே மாதிரி பேசுறதும் அதற்கு கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறதுமாக ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை இன்றைய நாளிதழ்கள் எப்படி போட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு இது குறித்து நம்ம உரையாடலை தொடரலாம். திரும்ப திரும்ப இதே மாதிரியான பேச்சை அவர் பேசிட்டு இருக்கிறதும் அது இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை சீர்குலைக்கிறது. இதை இந்திய மக்களை பிரித்தாழ்வதற்காக மோகன் பாகவத் இதே மாதிரி பேசுறாரு அப்படின்னு மற்ற கட்சிகள் குற்றம் சொல்றதுக்குமாக இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல இதை ஏன் தொடர்ந்து நீங்க பேசணும்? ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹிந்து என்கின்ற சொல் தேசத்தை குறிக்கும், மதத்தை குறிக்காது. ஏனென்று சொன்னால் இந்த கருத்து இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றதுன்னு இல்லை. நான் 1964 இருந்து RSS உறுப்பினர். ஆகவே 50 ஆண்டுகளாக தினந்தோறும் நாங்கள் இது பற்றிய கருத்துக்களை பேசித்தான் வந்திருக்கிறோம். நீங்கள் திரு குருஜி கோல்வால்கர் அவர்களுடைய உரையை பற்றி பார்த்தாலும் தெரியும். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுமே கூட ஹிந்துன்னா யாருன்னா அவர்கள் டிஃபைன் பண்ண முடியாமல் எதிர்மறையாக தான் டிஃபைன் பண்ணியிருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்லே. என்னன்னு சொன்னால், ஹிந்துஸ் ஆர் தோஸ் who are not either Muslims or Christians or Zoroastrians. ஏன் ஹிந்து என்பது மதமே அல்ல. ஆனால் இந்த தேசத்திலே ஹிந்து மதங்கள் இருக்கிறது. ஹிந்து மண்ணிலே தோன்றிய மதங்கள் எல்லாம் ஹிந்து மதங்கள். அதனால தான் திரு MC சாக்லா அவர்கள், முன்னாள் நீதிபதி, முன்னாள் கல்வி அமைச்சர், இங்கிலாந்துக்கான தூதராக இருந்த கற்றறிந்த ஒரு இஸ்லாமிய தலைவர், அவர் 1980 டிசம்பர் மாதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் பேசும்போது சொன்னார், நான் மதத்தால் இஸ்லாமியன், ஆனால் நான் இனத்தால் ஹிந்து. இதையே தான் ஹஜ்ஜுக்கு போகிற எல்லா முஸ்லீம் சகோதரத்தையும் கேளுங்க, அங்கே அவர்களையே ஹிந்து என்று தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்துங்கிற வார்த்தையே இட் டினோட்ஸ் தி நேஷன், நேஷனலிசம், நேஷனல் ஹெரிட்டேஜ் அண்ட் வே ஆஃப் லைஃப். அதைத்தான் இந்த நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டும் ஹிந்து இஸ் நாட் அ ரிலிஜன், இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட நான் மதிக்க மாட்டேன் என்று பிதற்றுபவர்கள் பற்றி நான் என்ன சொல்வது என்று எனக்கே புரியவில்லை. உச்ச நீதிமன்றம் என்ன கூறிய, அது எந்த கான்டெக்ட்ல? MC சாக்லா 1980 ஜனதா கட்சி சின்ன பின்னமாக போனதற்கு பிறகு காங்கிரஸ், இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் திரும்பி அந்த இதுல அந்த மாநாட்டில் சாக்லாவை போன்ற பலரும் அதுல பங்கேற்றிருந்தார்கள். அது வேற சாக்லாவை கோட் பண்ணும் பொழுது அது ஒரு முக்கியமான என்ன அரசியல் சூழல்ல எங்க போய் பேசுறது என்னங்கிறது ஒரு இந்து மதம் என்பது ஒரு மதமா? இட் இஸ் நாட் அ செமெட்டிக் ரிலிஜன். அதுவும் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆனால் இந்த இந்து மதத்திற்குள் சரித்திரத்திலே நாம் பார்த்தோமே ஆனால் சார்வாக்கா ட்ரெடிஷன் என்று கூறுவார்கள், இல்ல புத்திசம் கூட புத்தனுடைய அந்த சேலஞ்ச், இது எல்லாமே இந்த இந்து மதம் ஜாதி அமைப்பிற்கு, ஜாதி வேறுபாட்டிற்கு கொடுத்திருந்திருக்கக்கூடிய ஒரு லெஜிட்டிமசிக்கு எதிராக வந்திருந்த குரல்கள், எதிரொலிகள், ப்ரொட்டஸ்ட். அப்படி வச்சு பார்க்கும் பொழுது யார் ஹிந்து என்பது, உதாரணத்திற்கு இவர் கோல்வால்கர் we are our nationhood defined என்ற அந்த முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன்ல இப்ப ஹிந்து அந்த we are our nationhood definedல he brings in the concept குடிமகன், who is a citizen of India, who is a, அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த புண்ணிய பூமி, பித்ரு பூமி, அதாவது ஃபாதர்லேண்ட், ஹோலி லேண்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யார் ஹிந்து என்பதை அதற்கான ஒரு பதிலே கூற மிக கடினமான ஒரு பிரச்சனை. ஆனால் வெரி சிம்பிள். ஏன்னா அதனால தான் நான் ஸ்ரீ குருஜி அவர்களை பற்றி மாத்திரம் இங்கே சொல்லலை. டெல்லி இமாம் புகாரி அவர் 77 பேசும்போது சொன்னார், நான் ஹஜ்ஜுக்கு போனப்ப அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டப்ப நான் முஸ்லீம்னு சொன்னேன். முஸ்லீம் இஸ் யுவர் ரிலிஜன், இஸ்லாம்ங்கிறது உங்கள் மதம், ஆனால் நீங்கள் ஹிந்துன்னு. அது மாத்திரம் இல்லை, இல்லை இல்லை இல்லை, இருந்த ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஆங்கிலேயன்
நாம கருப்பா இருக்கோங்கிறதுனால நம்மளை இந்தியன்னு சொன்னாங்கிறதுனாலயே இன்னைக்கு திக்விஜய் சிங் வருது எந்த விதத்திலும் அவர் சொல்றார் வேதங்கள் உபநிடதங்கள்ல ஹிந்துங்கிற வார்த்தை இல்லைன்னு இந்தியன்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு ஏன் பயன்படுத்துற? ஆகவே இப்போ எங்க ஊர்ல கிராமத்துல கணேசன் ஒருத்தர் இருந்தார், கருப்பா இருப்பார். ஊர்ல எல்லாரும் அவரை காக்கா கணேசம்மா. ஆனா அவரை போய் கேட்டா அவர் காக்கா கணேசனா தன் பேரை சொல்லுவார். ஆகவே இந்த ஹிந்து என்பது இந்த நாட்டினுடைய அடையாளம் என்று மதம் இல்லை. நான் என்னை பார்த்தா நான் சைவ ஹிந்து, இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறவர் வைஷ்ணவ ஹிந்து. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். ஹிந்து என்பது ரிலிஜன் இல்ல. இல்ல சரித்திரத்துல இந்த சைவர் வந்து இந்துவா இல்ல வைஷ்ணவர் வந்து இந்துவா, ரெண்டு பேரும் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தாலே வந்து கொலை பண்ணி இல்ல இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். இருக்கலாம் நாளைக்கு ஒரு பாபா மதம்னு ஒண்ணு வந்தா கூட அது ஹிந்து மதம் தான். காரணம் என்னன்னா, நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஹிந்து என்பது மதம் அல்ல, ஆனால் ஹிந்து மதங்கள் இருக்கு. எதெல்லாம் ஹிந்து மண்ணிலே பிறந்ததோ, இன்னைக்கு சாஸ்தா வழிபாடு இருக்கு, நாளைக்கு அது சாஸ்தா மதம்னு சொன்னா அது கூட ஹிந்து மதம் தான். ஹிந்துங்கிறது அதனாலதான் இந்த நாட்டில் பிறந்த they might have been antagonistic. இல்ல அதுல இல்ல நான் அதுக்கே வரல, முரண்பாடுகள் இருக்கு. உதாரணத்திற்கு அதனால இந்த மண் ஹிந்து. ஆகவே இந்த நாட்டு இந்த அர்த்தத்துல தான் ஆர்எஸ்எஸ்ல அந்த வார்த்தை பயன்படுத்துறோம். அதனாலதான் பிரான்சிஸ் டிசோசா கோவா அமைச்சர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவ ஹிந்து. ஆல்மோஸ்ட் ஒரே சென்ஸ் தான். இல்ல இது சொல்லும் பொழுது அம்பேத்கர் வந்து 1936 ஆரம்பித்து இந்து மதத்திற்கு எதிராக இந்து மதத்திலே இந்த ஜாதி அமைப்பை எவ்வளவு லெஜிட்டிமேட் பண்றாங்கிறது அந்த வாதங்கள் தொடங்கி 56 அவருடைய மறைவிற்கு சில நாட்கள் முன்பு என்மாஸ் கன்வர்ஷன் டு புத்திசம் என்பது அது ஒரு சிக்கிய மதம். சிக்கிய மதமும் இந்த இந்து மதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புக்கு எதிராக உருவான ஒரு மதம். சரி கிருஷ்ணா, ஆனா இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அதுவும் இந்து மதத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தானே ஆகுது. அதுவும் இந்து மதத்துக்குள்ள அந்த புண்ணிய பூமி பித்ரு பூமி. ஆனால் இந்து மதத்துக்கு எதிராக புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் தானே. அது மாதிரியா பௌத்தரும் ஹிந்து தான், இந்த மண்ணிலே பிறந்தது. அது மாத்திரம் இல்ல, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸாகவே அமைவர் இருப்பதற்கு காரணம் மார்ட்டின் லூத்தர் அல்ல. லூத்தர் தான் வந்து அந்த புராட்டஸ்டன்டிசத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இட் வாஸ் த கிங் ஆஃப் இங்கிலாந்து. அவர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லி அதையும் வந்து அதற்கான ஒரு சரித்திரத்துல வந்து அது காரணம் சொன்னா, அந்த ராஜாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ரோம்ல இருந்து இருக்கக்கூடிய ஆணைக்கு எதிராக அவர் ரிவோல்ட் பண்றாரு. நான் சொல்றேன், இதுக்கு மதசார்பின்மைக்கு என்ன முரண்பாடுன்னு கேக்குறேன். இன்றைக்கு அமெரிக்க நாடு கிறிஸ்தவ நாடு தான். நீங்க செனட்டுக்குள்ள உள்ள போற அமெரிக்கா செய்யறதெல்லாம் வந்து சரின்னு சொல்றக்கூடிய ஒரு வாதம் தான் இங்க இருக்கு. இல்ல 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 அமெரிக்காவே செஞ்சுட்டாங்க, அப்ப நாமளும் செய்யலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கொடுத்தா போறோம். ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொன்னதுக்கு அவர் இன்னும் பதிலே சொல்லல. அதாவது நேஷன் அதுதான் ஹிந்து இஸ் a nation, ரிலிஜன் இல்ல அப்படிங்கறத எப்படி போன்ற எந்த மதத்திலுமே வந்து ஈடுபாடு இல்லாத கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்து மதத்தை வழிபடக்கூடியவர்கள் தான் இந்தியர்கள். அந்த அந்த நேஷன்கர் டெஃபினிஷன் வரும்பொழுது என்னை போன்றவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு இஸ்லாமிய நாடு என்று அவர்கள் கூறிய பொழுது எந்த காரணத்திற்காக நம் போன்றவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே காரணத்திற்காக இந்தியா என்ற ஒரு நாடு ஒரு இந்து நாடு என்பதை ஏற்றுக்கொள்ள கஷ்டங்கள் இல்ல. இந்தியா என்பது நம்ம கருப்பருங்கிறதுக்காக நமக்கு வச்ச பட்ட பேரு. இது பட்ட பேரு. காக்கா கணேசன் இல்லனா கணேசன் இல்ல. ஒரே ஒரு அதனால கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன் வந்து. அப்போ எந்த இந்த மதத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய நாடுகள் கடந்த ஒரு 150 வருடங்களுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மனித நாகரிகத்தை சீர்குலைத்தது இந்த மத அடிப்படைவாதம் என்பது. சரி, ஆனா நான் சொல்ல வர்றது, நீங்க என்ன சொன்னாலும் உங்களை அப்படியே உட்கொண்டு விடக்கூடிய தியரி அவங்க முன்வைக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் இல்ல. நான் இப்ப இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் திரு டாண்டன் அவர்களிடமிருந்து ராஜேந்திர பிரசாத்திலிருந்து சர்தார் பட்டேல் வர இந்த கான்செப்டை ஏற்றவர்கள் தான். இப்ப இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திக்விஜய் சிங் மாதிரி தன்னுடைய ஒழுக்கக்கேடுகளை மறைப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் வசைபாடலாங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க. நீங்க ஏன் சொன்னா, ஒரு நாடு மதசார்பற்ற தன்மைக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு இங்கிலாந்து எடுத்துக்கொண்டால் அது ப்ராட்டஸ்டன்ட் ரிலிஜன்னா, அந்த இதுல ராஜ பரம்பரையில் இருக்கவர் கேத்தலிக் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணா கூட he cannot be an aspirant to the throne.
அந்த மாதிரியா இருக்கிற தேசத்துலையும் எல்லா மதத்துக்கும் இடம் இருக்குல்ல. அதே மாதிரி அமெரிக்காவில் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே அரசாங்கத்திற்கே ரிலிஜன் இருக்குது. நீங்கள் இந்த நாட்டில் நாம் எவ்வளோ தூரம் அறியாமையாக பேசுகிறோன்னு சொன்னால், அசோகர் தான் அரசாங்கத்திற்கு மதம் கொண்டு வந்தவர். இந்த பாரத நாட்டினுடைய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சரித்திரத்தில் பார்த்தா மன்னனுக்கு மதமே இருந்ததில்லை, ஒரே ஒரு மன்னனுக்கு இருந்தது. ஆனால் அந்த இதை அசோக சக்கரத்தை நாம் தேசிய கொடியில் வச்சுட்டு இருக்கோம். இப்போ அதுவே ஒரு செக்குலரான அப்ரோச்சா, சிந்தனையா, நான் தேசிய கொடியை முழுமையாக மதிக்கிறவன், தயவு பண்ணி என்னை தவறாக நினைக்க வேண்டாம். ஆனால் யோசிச்சு பார்ப்போம், இது அறியாமை தானே. ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட் இந்த நாட்டில் இருந்ததே அசோகரோட தான். we have accepted him. ஆனா வேற யாருமே ஹிந்து என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எந்த ஒரு மன்னனும் அசோக சக்கரத்தை பற்றி சொல்லும் பொழுதும் நாம் முன்ன குறிப்பிட்ட போல புத்த மதம் என்பதே இந்து மதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சில இதற்கு எதிராக வந்தது. அப்போ இதெல்லாமே ஒரு பெரிய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை பட் அது எல்லாமே ஒரே மதத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல. இல்ல மதத்துக்குள்ளேயே சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதான் அந்த என்மாஸ் கன்வர்ஷன் அம்பேத்கர். இல்ல, நான் மதத்துக்குள்ளேயே போகல. ஹிந்து என்கின்ற வார்த்தையே மதத்தை குறிக்காது என்பதை நான் முதல்லையே தெளிவுபடுத்தி இருக்கேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் எல்லாமே தவறா புரிஞ்சு கொண்டு, இந்த தேசத்துல யார் மைனாரிட்டி தெரியுமா? பார்சிக்கல் மைனாரிட்டி, சிரியன் கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டி. இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் கூட மைனாரிட்டி கிடையாது. அதைத்தான் நம்ம நஜ்மா ஹெப்துல்லா அவர்கள் தெளிவா பேசினாங்க. உடனே எல்லாரும் கூக்குரல்றாங்க. காரணம் என்ன? இவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையை தான் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேர் நாட் எத்னிக் மைனாரிட்டி. ஆகவே மிஸ்லீட் பண்ணக்கூடிய அரசியல் அறிவிலிகள் இந்த தேசத்துல ஒரு நல்ல வார்த்தையை இந்த மாதிரியா பேசுறத நாம இனிமேலா இது விவாதத்தை நான் வரவேற்கிறேன். இந்த ஹிந்து என்கின்ற சப்தமே மிக கடுமையான வார்த்தைகளோடு விவாதத்தை, மைனாரிட்டி என்ற சொல் மைனாரிட்டி என்ற சொல் அரசியலமைப்பு சட்டத்தில் வரும்பொழுது இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இந்த மாதிரி கருத்துக்களை கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியில முன்வைத்ததாக எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.